ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். ருத்ரா. அப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா. டேய் என்னடா இது? நான் உன் அப்பாடா, உன்னை அப்படியே விட்டுருவேனா என்ன? நான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லலப்பா. நீங்க ருத்ராவை புரிஞ்சுக்கிட்டதுக்காக தான் நான் சொன்னேன். சார் ஒரு நிமிஷம் சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சந்திரு. சார் நீங்க ருத்ரா மேடம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். காவியாவை காப்பாத்ததான் அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. தயவு செஞ்சு நீங்க அவங்கள தப்பா நினைக்காதீங்க சார். என்ன சந்திரு, உங்க உயர் அதிகாரி மேல இருக்கிற விசுவாசத்தை என்கிட்ட வந்து நிரூபிச்சிட்டு இருக்கீங்களா? சார் என்ன சார் நீங்களே இப்படி பேசுறீங்க? அப்போ நான் பேசட்டுமா சார்? அவளோட டிராமாவை நீங்க வேணா நம்புங்க, நாங்க நம்பணும்னு எந்த அவசியமும் இல்ல. இல்ல காவியா, ருத்ரா மேடம் உன் நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்க. அவ எதுக்கு பண்ணான்னு எனக்கு நல்லா தெரியும். அவகிட்ட போய் சொல்லுங்க, அவ வாழ்க்கையில இனிமே கஷ்டம்னு ஒண்ணு வந்தா அது காவியாவால மட்டும்தான் வரும்னு சொல்லுங்க. காவியா நீ அமைதியா இருமா. இத பாருங்க சந்துரு, ருத்ரா யாரு எப்படிப்பட்டவன்னு உங்க எல்லாரையும் விட எனக்கு நல்லா தெரியும். இப்ப கூட நான் மிரட்டினால தான் அவ இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டாங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். சார் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது சார். போங்க சந்துரு, போய் அந்த துரோகி கிட்ட சொல்லுங்க, என் பொண்ணு கழுத்துல ஏறின மஞ்ச கைத்தோட ஈரம் காயறதுக்குள்ள வந்து அரெஸ்ட் பண்ணி அவமானப்படுத்தினால அத நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என் பொண்ணு பட்ட அவமானத்துக்கு அவ பதில் சொல்லியே ஆகணும், இல்லைன்னா சொல்ல வைப்பேன். சந்துரு, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ருத்ரா கிட்ட சொல்லுங்க. அவ எப்படி ஆசிரமத்துல இருந்து தனியாளா வந்தாலோ இப்பவும் அவ அப்படித்தான். சார் இனிமேலும் அவ அப்படித்தான்னு சொல்லிடுங்க. ஏன்னா அவளை வளர்த்து ஆளாக்குன கணேசன் செத்துட்டான். இந்த கணேசன் காவியாவோட அப்பன். காவியாவுக்கு மட்டும்தான் அப்பாங்கிறத சொல்லிடு. சரி விடுங்க ருத்ரா. கணேசன் சாருக்கு கண்டிப்பா ஒரு நாள் உண்மை தெரியதான் போகுது. அன்னைக்கு அவர் உங்களை புரிஞ்சுப்பார் ருத்ரா. அதுக்கு இல்ல சார், கணேசன் சித்தப்பா கோவப்படுவாரு, சண்டை போடுவாரு, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா எப்பவும் அவர் பேச்சுல ஒரு தெளிவும் வார்த்தையில ஒரு நிதானமும் இருக்கும். ஆனா இன்னைக்கு காவியாவுக்காக என்ன இப்படிலாம் பேசிருக்காருன்னு நினைச்சாலே எனக்கு மனசெல்லாம் வலிக்குது சார். யார் என்ன புரிஞ்சுக்கலனாலும் என்னோட சித்தப்பா என்ன புரிஞ்சுப்பாருன்னு நம்பினேன். ஆனா இதுக்கப்புறம் அவர் என்ன நம்புவாரான்னு எனக்கு சந்தேகமா தான் சார் இருக்கு. ஏன் மேடம் அப்படிலாம் நினைக்கிறீங்க? அவரு உங்களை வளர்த்தவரு, அவரோட வளர்ப்பு தப்பா இருக்காதுன்னு அவருக்கு தெரியாதா என்ன? தெரியலையே. தெரிஞ்சிருந்தா அவர் ருத்ரா மேடத்தை பத்தி அப்படி சொல்லியிருப்பாரா? வேலு விடுங்க வேலு. உண்மை ஊமையா இருந்தா பொய் ஒப்பாரி வைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப உண்மை அமைதியா தான் இருக்கு, ஊமை ஆகல. ஒரு நாள் வெளியில வந்து கண்டிப்பா அது பேசும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும். சரிங்க சார், நீங்க கிளம்புங்க, நம்ம காலையில மீட் பண்ணலாம். சரி வரேன். அந்த விக்ரம் தான் கால் பண்றான். என்ன ருத்ரா, சந்தோஷமா இருக்க போல இருக்கு? ஆமா சந்தோஷமா தான் இருக்கேன். அதுக்கு என்னடா இப்போ? இருப்ப உன் பொண்ணையும் காப்பாத்திட்ட,
காவியாவையும் காப்பாத்திட்டல்ல. பின்ன நீ அவங்கள என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? ஓகே 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 மேடம், ஓகே. இந்த தடவையும் நீ தான் ஜெயிச்ச, நீ தான் வின்னர். இப்போ இத சொல்றதுக்கு தான் இந்த டைம்ல கால் பண்ணியா? ஏய், இரு இரு, அவசரப்படாத. ஒரு தடவை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கணும். இப்போ உனக்கு என்ன வேணும்? பேச வந்தத டக்குன்னு பேசிட்டு போனை வச்சிரு, எனக்கு தூக்கம் வருது. என்னம்மா, அப்படிலாம் நான் உன்னை நிம்மதியா தூங்கி விட்டுருவேனா? அது என்னமோ தெரியல ருத்ரா, எனக்கு உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குதுப்பா. பாரு, அடுத்த நாள்ல இருந்து 2-3 மணி நேரத்தை கடன் வாங்கி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா பாரு. அப்படி யோசிச்சதுல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன தெரியுமா? ருத்ராவை விட ருத்ராவுக்கு பிடிச்சவங்களும் ருத்ராவை பிடிச்சவங்களையும் தான் பிடிச்சிருக்கு. டேய், என்ன குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கியா? இப்ப மரியாதையா போனை வைக்கிறியா இல்லையா? ஏய், என்ன ருத்ரா, இத்தனை வருஷமா என் கூட குடும்பம் நடத்திட்டு என்னை பத்தி எதுவுமே புரிஞ்சுக்காம இருக்க? என் போதை என்னன்னு உனக்கு தெரியாதா? உன்னோட கஷ்டமும் உன்னோட கண்ணீரும் மட்டும்தான் எனக்கு போதையே. அதான் கொஞ்சம் உன்னை அழ வச்சு பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன ருத்ராமா, புரியலையா? இன்னையில இருந்து உனக்கு பிடிச்சவங்களோட உயிரை எல்லாம் ஒவ்வொன்னா எடுக்க போறேன். உன்னை சுத்தி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் உன்னை தனி மரமா நிக்க வச்சு உன்னை மொத்தமா முடிக்க போறேன். இன்னைக்கு நீ தூங்குற தூக்கம் தான் உனக்கு நிம்மதியான தூக்கமா இருக்கும். இதுக்கப்புறம் நீ என்னைக்குமே நிம்மதியா தூங்க மாட்ட. ஓகேமா? Goody night and sweet dreams, my darling. Bye. என்னாச்சு மேடம்? என்ன சொல்றான் அவன்? வேற என்ன சொல்லுவான் வேலு? வழக்கம் போலதான் ஏதாச்சும் உளறிட்டு இருப்பான்ல. ருத்ரா, வாங்கண்ணா. என்னண்ணா இந்த நேரத்துல? ஒரு சின்ன எமர்ஜென்சி ருத்ரா. ஊர்ல எங்க பெரியம்மா சீரியஸா இருக்காங்க, அர்ஜென்ட்டா கிளம்பணும். கையில காசு இல்ல, அதான் ஒரு 5000 ரூபா இருந்தா கொடுக்குறியா? ஊருக்கு போயிட்டு வந்து கொடுத்துட்றேன். எடுத்துட்டு வரேன். சரிம்மா. என்ன அனு, இன்னும் தூங்கலையா? தூங்கல அங்கிள். இந்தாங்கண்ணா. தேங்க்ஸ்மா. ஊருக்கு போயிட்டு வந்து கால் பண்றேம்மா. சரிங்க, போயிட்டு வந்துடுறேம்மா. போயிட்டு வாங்க. பாய் அனு. பாய். சரி வேலு, எல்லாரும் போய் தூங்குங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம், வாங்க போலாம். இன்னையில இருந்து உனக்கு பிடிச்சவங்களோட உயிரை எல்லாம் ஒவ்வொன்னா எடுக்க போறேன். காவியா, அத்தை. அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருக்கும். எழுந்திரு. நல்லா இருமா, நல்லா இரு. இதுக்கப்புறம் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். உனக்கு வந்த பெரிய பிரச்சனையில இருந்து இப்ப நீ மீண்டு வந்திருக்க. இனிமே நீயும் கதிரும் சந்தோஷமா தான் வாழ போறீங்க. இனிமே எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். எங்க கடைசி வரைக்கும் உங்க கூட சேராமலே போயிடுவோமோன்னு நினைச்சேன். ஆனா இப்போ என் பொண்ணு சந்தோஷமா வாழ போறதை என் கண்ணால பார்க்க போறேன். இப்பவே எனக்கு என்னவோ இந்த ஜென்மத்துக்கான பலன் அடைஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப செத்தா கூட நான் சந்தோஷமா சாவேன். எதுக்குங்க
இந்த நல்ல நேரத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இப்பையில இருந்து நம்ம புதுசா வாழ போறோம்னு நினைச்சுக்கோங்க. கா- காவ்யா இந்தா. நல்லபடியா போயிட்டு வாமா. உன் வாழ்க்கையில உனக்கு முதல் எதிரி நான் தான். கதிர், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பிடிக்காது, வேண்டாம். பரவாயில்லையே, மத்த ஆம்பளைங்க மாதிரி பொண்டாட்டி கால்ல விழறது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சேன். பட் நீங்க அப்படி இல்ல. திஸ் இஸ் மை கதிர். நான் தெளிவாக தான் இருக்கேன். ஆனா நீ தான் காவி எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இத பாருங்க கதிர், இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நடந்த எல்லா கசப்பான விஷயங்களையும் மறந்துட்டு உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல எதையோ பேசி எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகணும்? ஆனா உன்னால அங்க ருத்ரா சஃபரா இருக்காங்களே காவியா, அது பரவாயில்லையா? ருத்ரா சொன்னதான் கேட்கல, நான் சொன்னா கூட நம்ப மாட்டேன். இங்க பாருங்க கதிர், நான் உங்களை முழுசா நம்புறேன். அதனாலதான் உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க தான் என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. அந்த ருத்ரா நல்லவ மாதிரி நடிச்சு எல்லாரையும் ஏமாத்தின மாதிரி தான் உங்களையும் நல்லா ஏமாத்திருக்கா. நீங்க தான் அதை இன்னும் ரியலைஸ் பண்ணாம இருக்கீங்க. காவியா, நான் சத்தியமா சொல்றேன், ருத்ரா மேல 1% தப்பு கூட கிடையாது. நடந்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே விக்ரம் தான் காரணம். நீங்க எல்லாருமே இப்படி ருத்ராவை தப்பா நினைக்கிறது காரணமும் அந்த விக்ரம் தான். போது கதிர், போதும். இன்னொரு வார்த்தை விக்ரம் சாரை பத்தி நீங்க பேசவே பேசாதீங்க. விக்ரம் சாரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இத நான் ஏற்கனவே உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். அது எப்படி கதிர், எங்க எல்லாருக்கும் தப்பா தெரியற ருத்ரா உங்களுக்கு மட்டும் சரியா தெரியறாளா? இப்ப கூட பாருங்க, அவ பேச்ச எடுத்தாலே இப்படி ஃபர்ஸ்ட் நைட் அதுவுமா நமக்குள்ள பிரச்சனை தான் வருது. வேண்டாம் கதிர், இனிமே அவளை பத்தி நம்ம பேசிக்க வேண்டாம். அது நம்ம லைஃப தான் ஸ்பாயில் பண்ணும். நான் அதை விரும்பல. இங்க பாருங்க கதிர், கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. நம்ம கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த ருத்ராவை பார்க்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன்னு என்கிட்ட சொன்னீங்க. இதுக்கப்புறமும் நீங்க அந்த சத்தியத்தை காப்பாத்துவீங்கன்னு நான் நம்புறேன். அதுதான் உங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. எப்படி? நான் சொல்றத நீ நம்ப மாட்ட, ஆனா நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் கேட்கணுமா? முடியாது. நான் ருத்ராவை பார்ப்பேன், அவங்க கூட பேசுவேன். அது என்னோட இஷ்டம்.
ஏய் ருத்ரா, என் கதிரை எந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கியா? இருடி, உனக்காக ஏன் கூட சண்டை போடுற. இதே கதிர் ஒரு நாள் உன் பேரையே கேட்க விரும்ப மாட்டாரு. நான் அப்படி மாத்தி காட்டுறேன். அப்ப தெரியும் இந்த காவியா யாருன்னு. பாப்பா பார்த்து பொறுமையா சாப்பிடுமா. இந்தா தண்ணி குடி. இந்தா. வேலு, ம், மேடம் சாப்பிட்டாங்களா? நல்லா தொட்டு விட்டுங்க. இன்னும் இல்ல சுகுணா, டியூட்டிக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. வந்துதான் சாப்பிடுவாங்க. ஒரு வழியா காவியாவை நல்லபடியா வெளியில கொண்டு வந்தாச்சு. இப்பதான் மேடம் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. இல்ல சுகுணா, மேடம் நிம்மதியாலாம் இல்ல. காவியாவோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது, அவங்கள அந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்தது, இது எல்லாம் ஓகே தான். ஆனா இத்தனை வருஷமா ருத்ரா மேடம்க்கு எல்லாமுமா இருந்தவரு கணேசன் சார் தான். அவரே ருத்ரா மேடத்தை புரிஞ்சுக்கலையே. இதனால அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தான் தெரியும். வாங்க மேடம், டிஃபன் சாப்பிடுறீங்களா? வேண்டாம் வேலு, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சுகுணா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மேடம். சரி வேலு, அப்ப நான் போயிட்டு வரேன். பாத்து. சரிங்க மேடம். அனுக்குட்டி, பாய். அனு, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? அம்மா, தாத்தா இனிமே நம்ம வீட்டுக்கு வர மாட்டாராமா? என்கிட்ட பேச மாட்டாரா? அப்படிலாம் இல்லடா. தாத்தாவுக்கு அம்மா மேலதான் கோவம். உன்கிட்ட எல்லாம் பேசுவாரு. இல்லம்மா, எனக்கு சின்னதா காய்ச்சல் வந்தா கூட தாத்தா அடுத்த நாளே வந்து என்ன பாப்பாரு. ஆனா இப்ப யாரோ என்ன கடத்தி வச்சிருந்தாங்கல்ல, ஏன் தாத்தா வந்து என்ன பார்க்கல? அது தாத்தா ஏதாச்சும் முக்கியமான வேலையில இருந்திருப்பாரு, அதான் உன்னை பார்க்க வரல. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா வருவார் அனு. மேடம், நீங்க மனசுக்குள்ள எவ்வளவு வலிய வச்சுட்டு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது. இன்னைக்கு அனு பாப்பா கிட்ட இப்படி பதில் சொல்லி சமாளிச்சிட்டீங்க. ஆனா இவன் எதையுமே புரிஞ்சுக்க தெரியாதவெல்லாம் இல்ல மேடம். ஒரு வேளை நாளைக்கு கணேசன் சாரு இவளை நேர்ல எங்கேயாச்சும் பார்க்கும்போது இவகிட்ட பேசாம போயிட்டாருன்னா இந்த குழந்தையோட மனசு எவ்வளவு பாடுபடுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதெல்லாம் நினைச்சுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மேடம். வேலு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க மேடம். அனுவையும் சுகுணாவையும் கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டுல கொண்டு போய் தங்க வச்சுக்க முடியுமா? ஏன் மேடம் அப்படி கேக்குறீங்க? இல்ல, இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணணும் சுகுணா. சித்தப்பாவுக்கும் காவியாவுக்கும் நடந்த உண்மை என்னன்னு புரிய வைக்கணும். ஆனா அதுக்கு கண்டிப்பா இந்த விக்ரம் விடவே மாட்டான். முதல்ல நான் அவனை சமாளிக்கணும். என்ன அவன் தடுத்து நிறுத்தணும்னா கண்டிப்பா அவன் உங்க எல்லார் மேலயும் தான் கை வைப்பான். அதனாலதான் சொல்றேன், நீங்க கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க வேண்டாம். நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களை கூப்பிடுறேன். நீங்க சொல்றதும் சரிதான் மேடம். நான் என் அம்மா கிட்ட பேசுறேன். ருத்ரா, ருத்ரா, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்கல. ஏன் சார், என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா ஓடி வரீங்க? ருத்ரா, கொஞ்சம் கிளம்பி வாங்கல. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? அத நான் சொல்றேன் ருத்ரா, சீக்கிரம் கிளம்பி வாங்க. சரி, Please, வாங்க. வரேன். வேலு, கொஞ்சம் வீட்டை பாத்து. சரிங்க மேடம். ருத்ரா, சார், சந்திர சார், இப்பவாவது சொல்லுங்களேன், என்ன நடக்குதுங்க? ருத்ரா, நீங்களே வந்து பாருங்க அங்க. வாங்க.
ருத்ரா ருத்ரா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க ருத்ரா, பொறுமையா இருக்கு. செல்வனம், எப்படி சார், எப்படி ஆச்சு? காலையில வாக்கிங் போன 2 பேர் பார்த்துட்டு தான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. யாரு நீங்க வந்து பார்த்தா நம்ம செல்வாவா இருக்காரு. ருத்ரா இல்ல, செல்வனம், ருத்ரா வந்து பாக்குற வரைக்கும் நம்ம செல்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்ல ருத்ரா. ஆனா இடது கை கட்ட விரல மட்டும் வெட்டி எடுத்துட்டு மருந்து வச்சு கட்டு போட்டிருக்கு. எப்படி இறந்தாரு, யாரு கொலை பண்ணாங்கன்னு ஒண்ணுமே புரியல ருத்ரா. இன்னில இருந்து உனக்கு பிடிச்சவங்களோட உயிரை எல்லாம் ஒவ்வொன்னா எடுக்க போறேன். வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.